अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதையும் பல பல பத்ததிகளாக அமைத்து ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு சிறப்பை மட்டும் எடுத்து விளக்கி வருகிறார். இப்பொழுது நாம் அனுபவித்து வருகிற ஸ்லோகங்கள் பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்கின்ற 20வது பத்ததி. அதாவது இந்த பத்ததியிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், பிம்பம் பிரதிபிம்பம் பாதுகையிலே பிரதிபலிப்பது அந்த எம்பெருமானுடைய திருமேனி மற்றும் பல விஷயங்கள் பாதுகையிலே பிரதிபலிக்கிறது. அதனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து இந்த பத்ததியிலே விளக்கி வந்தார். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 728வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார், அதாவது ஸ்ரீதேவி பூதேவிகள் கூட இந்த பாதுகையிலே பிரதிபலிக்கிறார்கள் என்பதாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். स्वामेवैकाम् अधिगतवतः केलिसञ्चारकाले पार्श्वे स्थित्वा विनिहितदृशोः पादुके अनन्यलक्ष्यम् त्वद्रत्नेषु प्रतिफलितयोः नित्यलक्ष्यप्रसाद पद्मा भूम्योः दिशति भवती பாதசேவாம் முராரேஹே. என்ன தெரிகிறார்? துவாமேவ ஏகாம், நீ ஒருத்தி. துவாமேவ ஏகாம் என்னால் நீயே ஒருத்தியானவள் என்று சொல்றார். அவளை மட்டும் எம்பெருமான் என்ன பண்றான்? கேலி சஞ்சார காலே அதிகதவதா, அவன் கேலி விளையாட்டாக வெளியிலே சஞ்சாரம் பண்ணுகிறானோ இல்லையோ எம்பெருமான், அப்படி பண்ணுகிற பொழுது என்ன பண்ணுகிறான்? இந்த பாதுகையை மட்டும்தான் அவன் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான், வேறு யாரையும் பார்ப்பதில்லை. கேலி சஞ்சார காலே துவாம் ஏவ ஏகாம் அதிகதவதா. அப்பொழுது அவனுடைய பார்ஸ்வத்திலே பக்கத்திலே இருப்பவர்கள் யார்? பூமி பிராட்டி, அதாவது ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் எம்பெருமானுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். அவர்களை சொல்லுகிறார். பார்ஸ்வே ஸ்தித்வா வினிஹித திருஷோஹோ பாதுகே அனன்யலக்ஷ்யம். இந்த பாதுகையே வேறு எதையும் பார்க்காமல் பக்கத்திலேயே இருந்து கொண்டு பத்மா பூமியோகோ, அந்த பத்மா என்னால் பெரிய பிராட்டியார், பூமியோகோ பூமி என்னால் பூமி பிராட்டியார், 2 பேரும் பக்கத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவடியிலே பாதுகையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே இப்படி கூட சொல்லலாம், வெளியில் போகிற பொழுது நம்ம கூட விட்டுட்டு பாதுகையை அழிச்சுன்னு போகிறாரே, என்ன பாக்கியம் இந்த பாதுகைக்கு, என்ன அப்படி நினைத்து கொண்டு பார்க்கிறார்கள் என்று கூட சொல்லினா, வேற எதையும் பார்க்காமல் அனன்ய லட்சியம் என்று அப்படி பாதுகையை தவிர வேறு எதையும் லட்சியம் செய்யாமல் பாதுகையே பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் அவர்கள். அப்பொழுது என்ன ஆகிறது? துவத் ரத்னேஷு பிரதிபலிதயோஹோ. அப்பொழுது அந்த ரத்தினங்களிலே இந்த பூமி பிராட்டியும்
பெரிய பிராட்டியாரும் பிரதிபலிக்கிறார்கள். இவாளுடைய திருவுருவம் அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களிலே அப்படி உள்ளே தெரிகிறது. நித்யலக்ஷ்ய பிரசாதா பத்மா பூம்யோஹோ திசதி பவதி பாதசேவாம் முராரேஹே. அது பிரதிபலித்திருக்கிறத பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால், அந்த பத்மா பூம்யோஹோ, அந்த பத்மா பூமி, அதாவது பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் இவர்களுக்கு நித்தியலக்ஷ்ய பிரசாதா, எப்பொழுதும் காணத்தகுந்ததாயிருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த தெளிவு, அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதாம். இது என்ன கொடுக்கறதுன்னு கேட்டா, முராரேகே பாதசேவாம் திசதி, அந்த எம்பெருமானுடைய பாத சேவை, அதை இந்த இருவருக்கும் கொடுக்கிறாய் என்று. அதாவது பாதுகையில பிரதிபலிக்கிறபடியினாலே பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியாருடைய திருவுருவம், அதனால என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, இவாளுக்கு அந்த திருவடி சேவை, திருவடி கைங்கரியம் கிடைக்கிறது. அதாவது பாதுகை எப்படி எம்பெருமானை தாங்குகிறதோ அதே போல இப்ப பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியாரும் எம்பெருமானை தாங்குறவாளாயிட்டாளோ இல்லையோ, தாங்குறவனை எப்படி தாங்குகிறார்கள்? நேர தாங்கல்ல, பாதுகைக்குள்ளே அந்த பிரதிபலிக்கிற உருவத்தோடு அவர்கள் பெருமானுடைய திருவடியை அவர்கள் தாங்குகிறார்கள் என்று கொண்டால், அப்ப என்ன கிடைக்கிறது? இந்த பாதுகைக்கு என்ன கைங்கரியம் கிடைச்சதோ அதே கைங்கரியம் இப்பொழுது பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் ஆகியோருக்கும் கிடைத்து விட்டது. அதுதானே ஆசைப்படுறது. அதைத்தான் சொல்றார், நித்தியலக்ஷ்ய பிரசாதா என்று. நித்தியலக்ஷ்ய பிரசாதா என்னால் என்ன? எப்பொழுதும் காணத்தகுந்ததா இருக்கிற ஒரு நல்ல சந்தோஷம் அது அவளுக்கு. எம்பெருமானுடைய திருவடியை நாமும் தாங்குகிறோம் என்று அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை ஹே பாதுகையே நீ கொடுக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 729வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரான் 16,108 கன்னிகைகள் அவர்களை திருமணம் புணர்ந்து கொண்டான் என்று ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரையன் மதில் நாயகராகி வீத்திருந்த மணவாளர் என்று பெரியாழ்வார் இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். அதாவது நரகாசுரன் என்கிற அசுரன், அவன் எல்லா தேவஸ்திரிகளையும் அழைத்து கொண்டு போய் சிறையிலே வைத்து விட்டான். அவனாலே சிறையிலே வைக்கப்பட்டிருந்த தேவஸ்திரிகள் எவ்வளவு பேர் என்னால் 16,108 என்று ஒரு கணக்கு சொல்லுகிறார். 16,000 என்று பொதுவாக சொல்லுவதுண்டு. 16,000 பெண்களை அவன் சிறையிலே வைத்திருந்தானான். சரி, நரகாசுரனை வதம் செய்து அந்த பெண்களை எல்லாம் சிறை விடுவித்தார். அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணினா, கண்ணபிரானை பார்த்து நீயே எங்களுக்கு மணவாளனாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். உடனே அவன் அவர்கள் 16,000 பேரையும் திருமணம் புணர்ந்து கொண்டான் என்று இப்படி ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பரமாத்ம ஜீவாத்ம விவாகமாக கொள்ள வேணும் என்று சொல்லுவார்கள். பரமாத்மாவான பகவான் ஒருத்தன் தான் நமக்கெல்லாம் புருஷன். நாம் எல்லாரும் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்ஸரம் என்று சொல்லப்பட்டபடி எல்லாரும் பெண்கள் தான். ஆக பெண்களாயிருக்கிறவர்கள் இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடைவது எப்படி போலேன்னா, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை அடைவது போலே என்று இதையெல்லாம் உருவகப்படுத்தித்தான், இப்படிப்பட்ட தத்துவார்த்தங்களை தெரிவிப்பதற்காகத்தான் கண்ணபிரான் ஒருத்தனே 16,000 பேர்களை மணந்து கொண்டான் என்று அப்படி ஒரு சரித்திரம். அது ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை எடுத்து ஒரு மிகவும் அழகான இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இங்கே இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். பாதுகா சகஸ்திரத்தினுடைய 729வது ஸ்லோகம். ஏகாமேகः கில நிரவிஷத் பாதுகே துவாரகாயாம் क्रीडायोगी कृतबहुतनुः षोडशस्त्री सहस्रे शुद्धे देवी त्वदुपनिहिते बिंबितो रत्नजाले भुङ्क्ते नित्यं सकलु भवतीं भूमिकानां सहस्रैः. கிருஷ்ணாவதாரத்திலே அவன் எப்படி பண்ண, ஏகாம் ஏகக்கிலஹா, ஏகக்கிலஹான்னா ஒரே ஒருத்தன் தான் கண்ணபிரான். அவன் என்ன பண்ணினான், துவாரகாயாம், அந்த துவாரகையிலே இருக்கிற பொழுது என்ன பண்ணினான், கிரீடாயோகி. கிரீடாயோகி என்னால் என்ன,
அவர் நன்றாக விளையாட்டிலே ஆசை உள்ளவரான கிருஷ்ணன். அவரை சொல்ற பொழுதே இந்த இடத்துல யோகி என்கிற சப்தத்தால் சொல்லி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்? அதனால இவன் இந்த 16,000 கன்னிகைகளை மனம் புணர்ந்து கொண்டான் என்கிறது ஏதோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உடல் சுகத்திற்காக மனம் புணர்பவர்களைப் போலே அன்று என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல கிரீடா யோகி என்ற சப்தத்தையும் அவர் பிரயோகம் பண்ணினார் என்றே நாம் கொள்ளலாம். அவர் என்ன பண்ணினார்? கிரீடா யோகி. அவர் கிருத பகுதனுஹு, தன்னுடைய திருமேனியை பல சரீரங்களாக ஆக்கி கொண்டார். ஏன்னா அங்க 16,000 கன்னிகைகள்னா இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவனுக்கும் 16,000 ரூபம் வேணும் இல்லையோ. அதனால கண்ணபிரான் என்ன பண்ணினான்? கிருத பகுதனுஹு, அப்படி பல உருவங்களை எடுத்துக்கொண்டு ஷோடசஸ்திரீ சகஸ்ரே, அந்த 16,000 ஷோடசஸ்திரீ என்னால் 16, ஆனால் ஷோடச சகசிரம் என்ன அப்படி புராணத்தில் சொல்லதான் இங்கே காட்டு ஷோடச ஸ்திரீ சகசிரேன்னு காட்டுறார். அதனால ஸ்திரீ சகசிரம் ஷோடச சகசிரம் 16,000 பெண்கள் அவர்களை எல்லாம் அவன் மனம் புணர்ந்து கொண்டான் என்று அது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுத்தே தேவி துவதுபனிகத்தே, சுத்தே தேவி, தேவி சுத்தேன்னு அந்த புறத்திலே செல்லுகிற பொழுது இவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா துவது நிகித்தே, உன்னை அவன் சமர்ப்பித்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த பாதுகையிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிற பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டா பிம்பித்தோ ரத்ன ஜாலே, உன்னுடைய அந்த ரத்தினங்களுக்குள்ளே பிம்பித்தா என்னாலன்னா அப்படியே பிரதிபிம்பம் தெரிகிறது. அப்படி பிரதிபிம்பத்தாலே பல உருவங்களை அங்கே எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறான்னா புங்தே நித்தியம் சகலுபவதீம் பூமிகா நாம் சகஸ்திரைஹி, உன்னை பல உருவங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அவன் அனுபவிக்கிறான். எப்பொழுதும் உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அதாவது பல பூமிகா நாம் என்று பல திருமேனிகள் எடுத்துக்கொண்டு உன் ஒருத்தியை அனுபவிக்கிறான். அதாவது இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா 16,000 ஸ்திரீகளை ஒருத்தனே கல்யாணம் பண்ணி கொண்டான் கிருஷ்ணாவதாரத்தில். ஆனால் இங்கே ஒரே ஸ்திரீயான பாதுகா தேவி அவளை அனுபவிக்கிறதுக்கு பல திருமேனிகளை எடுத்துக்கொள்ளுகிறான். பல திருமேனிகள் எங்கே எடுத்துட்டான்னா அவனுடைய திருமேனி பல விதமாக பல ரத்தினங்களிலே பிரதிபலிக்கிறபடியினாலே ஒவ்வொன்றும் ஒரு திருமேனி. அப்போ ஒரு பாதுகா தேவியை அனுபவிப்பதற்கு பல திருமேனிகளை எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பல தேவிகளை அனுபவிப்பதற்கு ஒரே திருமேனியோடு அவன் எழுந்தொழி இருந்தான் என்று இப்படி நாம் வேற்றுமையும் பார்க்கலாம். அப்படின்னா பாதுகையினுடைய பெருமை தெரிகிறது அல்லவா? அத்தனை பேரை காட்டிலும் இந்த பாதுகை உயர்ந்தது என்ன அப்படி காட்டும் வழியாக இப்படி ஒரு அற்புதமான அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 730வது ஸ்லோகம். இது இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்கிற பத்ததியினுடைய கடைசி ஸ்லோகம். இதுதான் நிறைவு ஸ்லோகம். இதுல என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானுடைய அதாவது பாதுகையினுடைய பிம்பமானது எம்பெருமானுடைய நகத்திலே பிரதிபலிக்கிறது. அந்த நகத்தினுடைய பிம்பமானது பாதுகையிலே பிரதிபலிக்கிறது. இதுதான் பிம்ப பிரதிபிம்பம் என்று இப்படி விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த 730வது ஸ்லோகத்திலே. ஹரிபதனகேஷு பவதி பிரதிபலதி தவை ததபிரத்னேஷு உச்சிதாமித பதாவனி பிம்ப பிரதிபிம்பதா யுவயோஹோ. பவதி, பவதினா நீ ஆனவள், ஹரிபதனகேஷு அந்த எம்பெருமானுடைய திருவடி நகத்திலே பிரதிபலதி அது நன்றாக அப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தவை ததபி ரத்னேஷு நீயும் கூட என்ன பண்ணுகிறாய்னா அதை அந்த எங்க பிரதிபலிக்கிறதுனா ஹரிபத நகேஷு இது பிரதிபலிக்கிறது. ஆனால் அந்த ஏத்ததப்பி அந்த நகங்களும் கூட தவ ரத்னேஷு உன்னுடைய ரத்னத்திலே பிரதிபலிக்கிறது. ஆஹா, பெருமாளுடைய நகத்திலே பாதுகை பிரதிபலிக்கிறது. ஏன்னா நகம் என்கிறது நன்றாக சந்திரனை போல மின்னக்கூடியதாக இருக்கிறது. ரத்தினங்களிலே நகம் பிரதிபலிக்கிறது. அதனால இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இது உச்சிதா, இது ரொம்ப பொருத்தமா இருக்கிறது. எப்படி பொருத்தம்னு கேட்டா இரண்டு பேரும் அருகருகிலே இருக்கிறபடியினாலே ஒருவருக்கொருவர் நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அதை சொல்லுகிறார். அதனால இவையோஹோ உச்சிதா மித பவதி மித மிதா பதாவனி பிம்ப பிரதிபிம்பதா யுவயோஹோ என்று பிம்பம்
பிரதிபிம்பம் என்ன, உன்னிலே நகமும் நகத்திலே நீயும் பிரதிபலிப்பது இவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்கிற பத்ததியை நிறைவு செய்கிறார். அடுத்தபடியாக மற்றொரு பத்ததி, அது 22வது பத்ததியாக தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.